என்னங்க இந்த டெக்கோரம் திவ்யாவை பொறுத்தவரை டெக்கோரமே இல்லாம ரொம்ப கேவலமா நடந்துட்டு இருக்காங்களே அப்படிங்கிற அளவுக்கு நேத்து ராத்திரி லைவ் ஸ்ட்ரீம் பார்க்கும்போது பாரு அமித் இவங்களை பத்தி ஒரு கேவலமான கமெண்ட பாஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லங்க புரணி மட்டும் தான் பேசியிருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இவங்க சிரிக்கிற சிரிப்பை கேட்டோம் அப்படின்னா நமக்கு இரிட்டேட் ஆகி டிவியே ஆஃப் பண்ணிடுவோம், அந்த அளவு இரிட்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி என்னதான் இருந்தாலும் இந்த டெக்கோரம் திவ்யாவை பொறுத்தவரை நேத்து ராத்திரி என்ன பண்ணாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த டெக்கோரம் திவ்யாவை பொறுத்தவரை அவங்க மட்டும்தான் சரி, மீதி எல்லாருமே தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில இருக்காங்க. ஆனா இவங்களை பொறுத்தவரை இவங்களுக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே வராது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்களை குறை சொல்றதை தவிர திவ்யா வேற எதையுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணல. இருந்தாலும் ஹெவியா பிஆர் டீம் செட் பண்ணிட்டு உள்ள போயிருக்கிறதுனால திவ்யா மாசு திவ்யா கெத்து அப்படிங்கிற மாதிரி பல தற்கொலைகள் வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா சாண்ட்ரா திவ்யா சண்டை வந்துட்டாலே போதும், சாண்ட்ரா அழுது நாடகத்தை போடுறாங்க. திவ்யா எதுவுமே பண்ணல, திவ்யா ரொம்பவே இன்னசென்ட், திவ்யா உலகமகா உத்தமி அப்படிங்கிற மாதிரி உருட்டுறதெல்லாம் பார்க்கும்போது லே யாரா நீங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆமாங்க சாண்ட்ரா திவ்யா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ரெண்டு சண்டை வந்திருக்குது. ரெண்டு சண்டையுமே தேவையில்லாத ஆணி அப்படின்னே சொல்லலாம். அதாவது பிரஜின் எவிக்டார்னால ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க, அதுலயும் திவ்யா மேலதான் தப்பு. சாண்ட்ராவை பொறுத்தவரை புருஷன் போன வருத்தத்துல சாப்பாடு தண்ணி எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வருத்தத்துல உட்கார்ந்துருக்காங்க. அந்த நேரம் என் கபோர்ட்ல இருக்கிற துணியை நீ எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வாண்டடா ஒரு பிரச்சனையை பண்றாங்க. அந்த இடத்துல சாண்ட்ராவை பொறுத்தவரை என்னப்பா இவ இவ்வளவு கேவலமா இருக்கிறா, இவ்வளவு நாள் கூடவே சுத்திக்கிட்டு இருந்தா என்னோட மனநிலையை புரிஞ்சுட்டு நடக்க வேண்டாமா, நான் தான் காலையில எடுத்து தரேன்னு சொல்றேன்ல, இருந்தாலும் இப்பவுமே எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிற்கும் போது எனக்கு இரிட்டேட் ஆச்சு, அதனாலதான் நான் அந்த இடத்துல கத்துனேன் அப்படிங்கறது எல்லாத்தையும் பதிவு பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ற தற்கொலைகளை பொறுத்தவரை திவ்யாவுக்கு எவ்வளவு நல்ல மனசு, சாண்ட்ராவோட துணியை கூட அவங்க அடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி கடைசியா நடந்ததுதான் பேசுறானுங்களே தவிர சாண்ட்ரா வருத்தத்துல இருந்தாங்க, தண்ணி கூட வேண்டான்னு உட்கார்ந்து இருக்காங்க, அவங்கள போய் இப்படி இரிட்டேட் பண்றாங்க திவ்யா அப்படிங்கிற உண்மைகளை பேசுறதுக்கு எவனுக்குமே வாய் வர மாட்டேங்குது. அதே மாதிரி தாங்க இன்னைக்கு நடந்த பிரச்சனையும் விஜய் சேதுபதி சார் எபிசோட்ல சாண்ட்ரா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க, பெருசா தப்பா எதுவும் சொல்லல, திவ்யாவை பொறுத்தவரை எதுவா இருந்தாலும் டைரக்டா பேச மாட்டாங்க, ஏதோ ஒரு மாதிரி இன்டைரக்டா பேசிட்டே போறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க. இதுல எந்த தவறுமே இல்லையே. திவ்யாவை பொறுத்தவரை யாருக்கிட்டையாவது டைரக்டா பேசிருக்காங்களா, பேசினது கிடையாதுங்க. அங்க இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எதிராக ஏதாவது கேள்வியை கேட்டாங்க அப்படின்னா போடா அப்படின்ட்டு அவங்க பாடு திருப்பிட்டு போயிருவாங்க. இந்த அம்மாவை பொறுத்தவரை அடுத்தவங்களை குறை சொல்லுவாங்களே தவிர இவங்க மேல இருக்கிற தப்பை யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா நின்னு பதில் சொல்றதுக்கு தைரியம் இல்லாம ஒன்ன மாதிரிலாம் என்னால கேவலமா பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி திருப்பிட்டு போயிருவாங்க. எஸ்கேப் ஆறது மட்டும் தான் இவங்களோட வேலை. அதே மாதிரி தான் கமர்தீன் திவ்யா பிரச்சனையும். கமர்தீனை பொறுத்தவரை திவ்யாவோட கேப்டன்சி சரியில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் சொன்னாரு. அது உண்மைதான், பாக்குற எல்லாருக்குமே தெரியும். திவ்யாவோட கேப்டன்சியை பொறுத்தவரை போட்டியாளர்கள் எல்லாரையுமே இழிவுபடுத்தி என்னமோ அவங்க மட்டும் தான் உத்தமி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து சொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதை எப்படி ஏத்துக்க முடியும்? இந்த அம்மாவை பொறுத்தவரை இந்த அம்மா கத்தி மட்டும் தான் பேசுவாங்களாம், கேட்டா அதுதான் என்னோட குரலே அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்பக்கட்டு கட்டுவாங்களாம். என்ன பேச விட மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லார் மேலையும் பழிய போடுவாங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி யாரையும் பேச விட மாட்டாங்க. இப்படி ஒரு பிளேமிங் கேமை மட்டும்தான் திவ்யா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நேத்து ராத்திரி பார்த்தோம் அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீம்ல இந்த மாதிரி சிரிச்சே நம்மளை இரிட்டேட் பண்றாங்க. இவங்க கொஞ்சம் நிப்பாட்டுமா அந்த ஸ்பீக்கர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்பதான் திவ்யாவை பொறுத்தவரை அன்பு கேங்ல ஐக்கியம் ஆயிட்டாங்கல்ல, அந்த வகையில அன்பு கேங்கோட உறுப்பினராக இருக்கிற சபரியை பொறுத்தவரை காமெடி பண்றேன் அப்படிங்கிற பேர்ல கோமாளித்தனத்தை பண்ணிட்டு இருக்காரு. அதாவது லேகியம் விற்கிறவ மாதிரி ஏதோ ஒரு காமெடி பண்றேன் அப்படிங்கிற பேர்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல திவ்யா வந்து பாருக்கு ஏதாவது ஒரு லேகியம் இருந்தா சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சபரியை பொறுத்தவரை பாருவே ஒரு லேகியம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்றாரு. அந்த இடத்துல திவ்யா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாரு வந்து அமித்துக்கு ஏதோ லேகியம் கொடுத்து வச்சிருக்கா, அதனாலதான் பாரு பின்னாடியே அமித் வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. இதெல்லாம் கேவலமான ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஒரு பொண்ணு லேகியம் கொடுத்து ஒரு பையனை மயக்கி வச்சிருக்கா அப்படிங்கிறது ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட் தானங்க. அது எப்படிங்க சரியாகும்? அது மட்டும் இல்லாம அமித் கூட பாரு சுத்துறத பார்க்கும்போது பாரு வந்து ஜெகன்மோகினி மாதிரி தெரியுறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏக்கா உங்களை பத்தி யாருமே குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க, அதே நேரத்துல ஒரு பொண்ணோட கேரக்டரே தப்பா பேசுறீங்க. அமித்த மயக்கி பாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எதுவுமே பண்ணலையே. அப்படி பார்த்தா அன்பு கேங்ல இருக்கிற எல்லாருக்குமே நீங்க லேகியம் கொடுத்து மயக்கி தான் வச்சிருக்கீங்களா? சபரிக்கு என்ன லேகியத்தை கொடுத்து மயக்கினீங்க? சபரி உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கானே, என்னக்கா இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாங்க, இந்த டெக்கோரம் திவ்யாவை பொறுத்தவரை தன்னை யாராவது ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டா கூட அதை பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க.
அதே நேரத்தில் இவங்க பேசுறது எல்லாமே ரொம்ப கேவலமான வார்த்தைகளா இருக்குது. இந்த அம்மாவை பொறுத்தவரை இன்னொரு பொண்ணை பத்தி இவங்களுக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? அதாவது இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருமே புரணி பேசிட்டு இருக்காங்க, நான் டைரக்டா மட்டும் தான் கிழிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வாய்களையே பேசுவாங்க. இதே வார்த்தையை பாருக்கு முன்னாடி பேசுறதுக்கு தைரியம் இருக்கா திவ்யா? பேசிதான் பாரு, கிழிச்சு நட்டிடுவா. ஆமா தானங்க, திவ்யா பொறுத்தவரை 400 அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி பில்டப் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ஒரு ஆணியையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள புடுங்கல. இவங்க தான் புரணி பேசிட்டு இருக்காங்க. அதாவது இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா அரோரா, ஆதிரை, திவ்யா இந்த 3 பேருமே ஒரே பெட்டை ஷேர் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து புரணி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க அடுத்தவங்க தான் புரணி பேசுறாங்க, என்ன பத்தி பின்னாடி தான் பேசுறாங்க. என் முன்னாடி பேசுங்கடா, தைரியம் இருந்தா என் முன்னாடி பேசுங்கடா அப்படிங்கிற மாதிரி கெத்தா பேசுற மாதிரி பேசுவாங்க. ஆனா வெத்து வெட்டு தான் இந்த திவ்யா அப்படிங்கறத என்னோட கருத்து. என்ன இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை இந்த திவ்யாவை பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க? கேம் எதுவுமே பெருசா விளையாண்ட மாதிரி இல்ல, என்டர்டெயின் பண்ண மாதிரி இல்ல, அவங்க கிட்ட வர்ற பிரச்சனையை டைரக்டா ஹேண்டில் பண்றதும் கிடையாது, அடுத்தவங்க பிரச்சனையில தலையிட்டு அதை ஊதி பெருசாக்குறது தான் இவங்களோட வேலையா இருக்குது. இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.